என்ன ஊர்ல பட்டாசு வெடி காதை பழக்குது, நம்ம வீட்டு பையன் பாரு ஒன்னும் எந்திரிக்காம இருக்கானுங்க. சரி, முதல்ல நம்ம மருமக எந்திரிச்சிட்டாலான்னு கேட்போம். மருமகளே ஷீலா, ஏமா ஷீலா. அத்தை சொல்லுங்க அத்தை. என்னம்மா நீயும் இப்பதான் எந்திரிச்சு வர போல இருக்கு? அத்தை நைட்டு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம்ல, லேட் ஆயிடுச்சு தூங்கறதுக்கு, அதான் தெரிஞ்சிருக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நோம்பி நாளுமா, மற்ற நாளாக இருந்தாலும் கூட பரவாயில்ல. சரி, பலகாரமெல்லாம் நைட்டே செஞ்சு வைக்க சொல்லியிருந்தேன். இந்த கோபால் கட்டை என்னதை செஞ்சு வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல. சரி, நான் போய் அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வைக்கிறேன். நீ போய் குளிச்சுட்டு டக்குன்னு வா, நான் போய் அவினாசி எழுப்பி விட்டு வரேன். சரிங்க அத்தை. சரி, அவினாசை போய் எழுப்புவோம். என்ன நம்ம பேர புள்ள இப்படி ஆசனை தூங்கிட்டு இருக்கா? அப்படியே ரொம்ப வேலையா இருந்திருக்குமோ நேத்து. எழுப்புவோமா? சரி எழுப்புவோம். மச்சரனுக்கு இவன் தானே எழுப்பி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கணும். எழுப்பி விட்டுட்டா போகுது. அவினாசு, ஏன்பா அவினாசு? என்ன கிராண்ட்மா இந்நேரத்துக்கே என்னை எழுப்பிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கண்ணை திறந்து பாருடா. இப்படியே சொல்லுங்க கிராண்ட்மா. டேய், இவனுக்கு தீபாவளிடா, அதுவாக ஞாபகம் இருக்கா? நீ தாண்டா மச்சரனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கணும். முதல்ல எந்திரி. அடா ஆமா, மறந்தே போயிட்டேனே. ஆமா கிராண்ட்மா, நைட்டே சொன்னீங்க, நான் தான் மறந்துட்டு தூங்கிட்டேன். சாரி கிராண்ட்மா. சரி சரி என் செல்ல பேரா, முதல்ல போய் மச்சரனை எழுப்பு போ. ஓகே கிராண்ட்மா. சரி, நான் போய் உள்ள பூஜை ரூம்ல க்ளீன் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஓகே, முதல்ல போய் செய்யுங்க, நான் போய் மச்சனை எழுப்புறேன். எழுப்புறோம் சொல்லிட்டோம், எப்படி எழுப்புறது? மச்சனை போய் அக்கா மச்சன் இருக்கிற கதவை தட்டி எழுப்புனா சங்கடப்பட மாட்டாங்களா? எப்படிடா என்ன பண்ணலாம்? சரி, இந்த பால் எதுக்கு இருக்கா, அவனே எழுப்பி கூட்டிகிட்டு போக வேண்டியதான். நான் மட்டும் எந்திரிச்சிருக்கேன், இந்த பால் தூங்குறதா? போய் பார்த்து எழுப்பி விட வேண்டியதான். போவோம். நல்லா அசது தூங்கிட்டு இருக்காடி போல் இருக்கு. இவனை எழுப்புறதே குதிரை கும்பா தெரியும் போல் இருக்கு. சரி எழுப்பலாம். பாலு பாலு. என்னது கனவுல அவினாஷ் குரலெல்லாம் கேட்குதே? சரி, என்ன நடக்குதுன்னு கனவுலையே பார்ப்போம். என்னது, நான் எழுப்புறத கனவு நினைச்சிட்டு முணங்கிட்டு இருக்கிறா? டேய் பாலு எந்திரிடா. அம்மா, நான் எங்க இருக்கேன்? டேய், நீ தலை தீபாவளிக்காக எங்க ஊர் சென்னைக்கு வந்திருக்கடா. நல்லா நல்லா நினைச்சு பாரு, உனக்கு என்ன ஆச்சு? ஆமால, நேற்று தானே சென்னைக்கு வந்தோம். ஏண்டா அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? இல்லைடா, மணி இப்போ 4 மணி ஆச்சு. எங்கள் கிராண்ட்மா வந்து என்ன மச்சனுக்கு எண்ணெய் தேய்க்க சொல்லி அனுப்பிச்சாங்க. அதாவது உங்கள் அண்ணனுக்குடா. நான் போய் அவங்க ரூம்பை தட்டுறக்கு ரொம்ப சங்கோச்சமாக இருக்குடா. அதனால தான் உன்னையும் தொடக்கி கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். ஏண்டா உங்கள் அக்கா ரூம்பு தானே? டே அது வேறடா, அக்காவா இருக்கிற என்ன வேணாலும் வம்பிழுத்துக்கலாம்டா. இப்போ மாமா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் தட்டுறதுக்கு நம்மளுக்கு சங்கடமா இருக்காதாடா? சரிடா, அவங்க எந்திரிச்சு வரட்டும். போய் குளிக்கிறனா குளிச்சுட்டு நோம்பியை கொண்டாட வேண்டியதானே. இதுக்கு எதுக்குடா என்ன கூப்பிட்டுட்டு இருக்க? டே அதில் தான்டா டாஸ்க்கு. நான் தான் போய் உங்கள் அண்ணனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கணுமாம்மா. இது முறையாமாடா? அட, இப்படி எல்லாமா ஒரு முறை வைப்பாங்க? ஆமாண்டா ஆமாம், அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கிறேன். சரிடா, வா போலாம். உன்னை நினச்சா எனக்கு சிரிப்பா வருதுடா. சொல்லுவடா சொல்லுவேன். சரி வா போலாம். என்னங்க எந்திரிச்சிட்டிங்களா? கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே எழுப்பிட்டுட்டியே நெட்டவள்ளி. அப்புறம் இன்னைக்கு நம்மளோட தலை தீபாவளிங்க. நம்ம தான் ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக நிற்கணும். அதுக்காக தாங்க உங்களையும் சேர்த்து எழுப்பி விட்டுட்டேன். எனக்கு கம்பெனி கொடுங்களே. அது நான் கம்பெனி கொடுக்கறதா? நான் இந்நேரத்துக்கு எந்திரிச்சு என்ன வேலைடி பண்ண போகிறேன்? உங்களுக்கு பெரிய வேலை காத்துட்டு இருக்குங்க. வந்துட்டு இருக்காங்க 2 பேரும். யாருமா? வெயிட் அண்ட் சீ. அக்கா மாமா உள்ள வரலாமா? வாங்கடா வாங்க, நாங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் இருக்கோம். வாங்க தைரியமா. அக்கா கொஞ்ச நேரத்துக்கு மாமா வெங்க கூட அனுப்புங்க. நான் தான் இன்னைக்கு மாமாவை குளிப்பாட்ட போகிறேன். என்னடா சொல்ற? ஆமாக்கா, முறைப்படி மச்சன் தான் எண்ணெய் தேய்ச்சி மாமாவுக்கு தண்ணி ஊற்றணுமாமா. அதனால தான் நானும் பாலுவும் வந்திருக்கிறோம். நீங்கள் மாமாவை என் கூட அனுப்பி வைங்க. சரிடா, நேத்தே கிராண்ட்மா நைட்டு சொல்லிட்டாங்க, கூட்டிட்டு போ.
என்னங்க கிளம்புங்க, போய் ரெடி ஆயிட்டு வாங்க போங்க. என்ன நட்டவழி சொல்ற? இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? ஆமாங்க, இது ஒரு முறைங்க, நீங்க பயப்படாம போங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இதுக்கு தான் வெயிட் அண்ட் சீன்னு சொன்னியா நட்டவள்ளி? ஆமாங்க. அட பயப்படாம வாங்க மாமா, அதான் உங்க தம்பி இருக்கா அப்படியல்ல, நாங்க நல்லபடியா பார்த்து உங்களை ரெடி பண்ணி விடுறோம், வாங்க. வாண்ணா, எத்தனை நேரம் கெஞ்சிட்டு நிற்கிறது, வாங்க வாங்க. போங்க. சரிங்க, வர அச்சோ அச்சோ, இப்படி பயப்படுறாரே. சரி, நம்மளும் ரெடியாகி நிப்போம் அவர் வரக்குள்ள. என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க? டே பாலு, நீயுமாடா? ஆமா மாமா, முறைப்படி மச்சுரங்கையால தான் குளிக்க வைக்கணும் மாப்பிள்ளையும் சொல்லிட்டாங்க. எங்க கிராண்ட்மா வேற கட் அண்ட் ரைட்டாக ஆர்டர் போட்டாங்க. அதனால நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம் உங்களை குளிக்க வைக்கிறதுன்ட்டு. சரி, வந்து இந்த நாற்காலியில் உட்காருங்க. மாப்பிள்ள, நானே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துடுறேன். கேட்டாங்கன்னா நீங்கள் தேய்ச்சி குளிச்சு விட்டுற மாதிரி சொல்லிட்டுமா? என்னண்ணா, எங்கள் 2 பேர்த்துக்கும் ஃபோர்ஜரி பண்ணுற சொல்லித்தரையா? நீ தானே உண்மையை பேசணும், உண்மையை சொல்லணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து சொல்லியிருக்க. இப்போ நீ வந்து உட்காரலன்னு வையேன், நானே போய் எங்கள் போய் சொல்லிட்டு வந்துடுவேன். அப்புறம் அவங்களே வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டாலும் விட்டுருவாங்க. இப்போ நாங்கள் தேய்ச்சி வர்றது பெஸ்ட்டா, அவங்க தேய்ச்சி வர்றது பெஸ்ட்டா, நீயே முடிவு பண்ணிக்கண்ணா. டே பாலு, நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். என்ன புதுசாக இந்த சைடு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அண்ணா, அவினாஷ் என் ஃப்ரெண்டுண்ணா, அப்புறம் நான் சப்போர்ட் பண்ணாமல் யார் பண்ண போகிறா? சரி, நல்ல அண்ணனால வந்து உட்காருங்க வாங்க. என்ன விடமாட்டீங்க போல இருக்கே. சரி, உட்கார்றேன். டே அவினாஷ், இந்த எண்ணெயை தேய்டா. பாலு, இதோ ஆரம்பிச்சிடலாம். என்ன செய்ய போறாங்களோ 2 பேரும் தெரியலையே. டேய், கையை பிடிச்சி தேய்க்காதீங்கடா, வலிக்குதுடா, வலிக்குது. டேய், கையை பிடிச்சி தேய்க்காதீங்கடா, வலிக்குதுடா, வலிக்குது. நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச ஃபீலிங் வரும். நீங்க பேசாம இருங்க, கண்ணை முடிக்குங்க. அட, தலையை பிடிச்சி தத்துறீங்களேடா, எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. அண்ணா, இதுதானா ஹெட் மசாஜ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கண்ணா, கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். பாலு, இப்போ ஆயில் மசாஜும் ஹெட் மசாஜும் முடிஞ்சது. அடுத்தது என்ன பண்ணலாம்டா? சரிடா, அந்த தண்ணி எடுடா, நம்ம ஊற்றிடுவோம். அட சாமி, நீங்க ஊத்துனது போதண்டா, நான் ஒரு வழி ஆயிட்டேன். நானே ஷாம்பு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் முதல்ல கிளம்புங்க. அண்ணா, இதுக்கே எப்படின்னா சீவக்காய் தேய்ச்சி தானே குளிக்கணும், அப்போ தானே எண்ணெய் குளியெல்லாம் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் போகும். டே பாலு, இருக்குடா உனக்கு, பார்த்துக்கிறேன் நான். ஏண்டா, ஒழுங்கப்பா போயிருங்க, நானே குளிச்சுட்டு வந்துடுறேன், ஓகேவா? சரி வாடா, ஒரு தண்ணி நம்ம ஊற்றியாச்சுல்ல. கிராண்ட்மாட்ட சொல்லிடலாம் மாப்பிள்ளை விட மாட்டேறாருன்னு. சரி, நம்ம போய் நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகலாம்டா. ஆமாம் அவினாஷ், அதுவும் கரெக்டு தான். சரிண்ணா, நீயே குளிச்சுட்டு வாங்க. மாமா, போனா போதுன்னு விட்டுட்டு போகிறோம். நீங்களே குளிச்சுட்டு நல்லா ரெடியாகி வாங்க. அப்பா, உப்பாவது விட்டீங்களே. நான் குளிச்சு ரெடி ஆகுறேன், நீங்கள் போய் ரெடி ஆகுங்க, போங்க. வா பாலு, போகலாம். எப்படியோ தப்புச்சோண்டா சாமி, இனிமேல் நம்மளே குளிச்சு ரெடியாகி வந்துடுவோம். ஏமா சீலா, பிரகாஷ், உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குதுப்பா. அத்தை, உங்கள் ட்ரெஸ் அப்படியே உங்கள் கலருக்கு எடுப்பாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க அத்தை. சரி சரி, நம்மளே பேசிட்டு இருந்தா எப்படி? இப்போ நட்டவழியும் மாப்பிள்ளையும் கூப்பிடுங்க, முறையை செஞ்சுருவோம். ஆமா பிரகாஷ், ரொம்ப நேரமாயிட்டே வருது. போய் பட்டாசு வெடிக்கணும், அவங்கள டிஃபன் ரெடி பண்ண சொல்லணும், எவ்வளோ வேலை இருக்கு. சரி, மாப்பிளையும் பொண்ணு நான் கூப்பிடுறேன். நெட்டவள்ளி, மாப்பிள்ள, அவினாஷ், பாலு, எல்லாரும் வாங்களே. அம்மா, சம்மந்திகளையும் கூப்பிட்டுட்டா பரவாயில்ல. அதான்ப்பா, அப்படியே கோபால் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் அவங்கள கூட்டிட்டு வர சொல்லி. நல்ல வேலை பண்ணீங்க அத்தை. மதி, வாங்க லீலா. என்ன விஷயம் கமலாமா? என்ன விஷயம் சம்மந்தி? அண்ணி, நீங்களாவது சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்லைம்மா தங்கச்சி, தலை தீபாவளிக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கோம், நகை எடுத்திருக்கோம், உங்கள்கிட்ட காமிக்கலாம் தான் கூப்பிட சொன்னேன். எங்ககிட்ட காமிக்கிறதுக்கு எதுக்குங்க சம்மந்தி? உங்க மகளுக்கு உங்க மாப்பிள்ளைக்கு நீங்க செய்ய போறீங்க, இதுல நாங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு? அப்படி இல்லைங்கண்ணா, உங்களுக்கு பிடிச்சா அரவிந்துக்கும் பிடிச்சிடணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை, அதனால தான். தங்கச்சி, இதை எதிர்பார்த்தலாம். நான் அரவிந்த் வந்து நெட்டவழி விரும்பல, அவனுக்கு மனசார பிடிச்சி விரும்பி இருக்கான். நீங்க செய்யறதை செய்யுங்க, அவன் மனசார ஏத்துக்குவான். ஏதாவது என் மேல கோபங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா.
கிராண்ட்மா அடடே வா நெட்டவள்ளி மாப்பிள்ளை வாங்க, உங்களுக்காக தான் இத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்குங்க கிராண்ட்மா? தலை தீபாவளிக்கு எங்க முறைப்படி நாங்க சீர் மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் செய்யணும்ல, அதுக்காகத்தான். கிராண்ட்மா தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த சீரியலை எதிர்பார்த்து நான் நெட்டவழியை கல்யாணம் பண்ணல. என்ன மாப்பிள்ளை சாரே இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? நீங்க பார்த்தாலும் பார்க்கலனாலும் செய்ய வேண்டியது எங்க கடமை. தயவு செய்து மறக்காம ஏத்துக்கங்க மாப்பிள்ளை. அரவிந்த், இதெல்லாம் ஏத்துக்கணுமாப்பா. இது எங்களுக்கும் மனசு திருப்தியை கொடுக்கும். தயவு செய்து ஏத்துக்கப்பா. நெட்டவழி மாப்பிள்ளைக்கு சொல்லுமா வாங்கி சொல்லி. எனக்கு அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, அதனால ஏத்துக்கலாங்க. இதோ பார் அரவிந்த், உன்னோட கொள்கையெல்லாம் முக்கியமான கொள்கை தான், வரவேற்கத்தக்கதா. அதுக்காக நெட்டவழியோட அம்மா அப்பா மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அல்லவாப்பா. நீ ஏத்துக்கப்பா. ஆமாப்பா, அப்பா சொல்றத கேளு. சரிங்கப்பா, நான் வாங்கலைன்னா அவங்க மனசு கஷ்டப்படுறா நான் வாங்கிக்கிறேன். நெட்டவள்ளி, அரவிந்த், இந்தாங்க ஏத்துக்கங்க. எங்க சீரை மனசார நீங்க ஏத்துக்கணும். சரிங்க அத்தை மாமா, கொடுங்க. சரிப்பா, ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கு போய் போட்டு வரணும். போய் நீங்கள் 2 பேரும் போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாங்க, பட்டாசு வெடிக்கலாம். சரிங்கம்மா. ஆமா நெட்டவள்ளி, உன் தம்பி அவினாசும் பாலுவும் எங்க? அவங்க 2 பேரும் தானே கேட்குறீங்க. என்னை எழுப்பி என்னை பிடிச்சி குளிப்பாட்டுறேங்கிற பேரில் டார்ச்சர் பண்ணி விட்டுட்டு இப்போ போய் அவங்க 2 பேரும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்கானுங்க. மாப்பிள்ளை, இதெல்லாம் கோவப்படக்கூடாது. இதெல்லாம் மச்சினம் குசும்புங்க, கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். எனக்கும் தெரியுங்கிறேன்மா, சும்மா சொன்னேன். சரி, அவங்க 2 பேரும் தூங்கி எழுந்திரிச்சு வரட்டும். நீங்க போய் துணிமணி மாத்திட்டு வாங்க, போங்க. ஓகே கிராண்ட்மா. சம்மந்தி, தப்பா நினைக்கலனா நீங்க என்னோட ப்ரெசன்டேஷனை ஏத்துக்கணும். அதான் அரவிந்த் ஏத்துக்கிட்டானே சம்மந்தி. உங்களுக்கும் தங்கச்சிக்கும் பாலுவுக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கோம், மறுக்காம வாங்கிக்கணும். இல்லைங்க, தலதீபாவளிக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு எடுக்கிறதான வழக்கம். நீங்க என்ன இப்படி எடுத்திருக்கீங்க? அண்ணி, நாங்கள் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை நீங்கள் அவங்க நல்லா பிரித்து பார்க்கல, எல்லாமே நம்ம சொந்தங்க நினச்சி தான் வாங்கியிருக்கோம். நீங்கள் மறுக்காமல் வாங்கிக்கணும். நீ இப்படி சொன்னப்பறம் தங்கச்சி நான் வாங்காமல் போயிடும்னா குடுமா, போட்டு வரோம். ஆமாங்க, நீ கொடுங்க. இந்தாங்க சம்மந்தி. சரிம்மா, எப்படி ஜாம்னு ட்ரெஸ் போட்டு வரோன்னு மட்டும் பாரு, போ பாருமா. பிரகாஷ், நல்லா தேடிட்டு போல் இருக்குது. நான் சொல்லாமையே எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஆமாம்மா, நம்மளுக்கு இவங்க நம்ம வீட்டில் ஒருத்தவங்க, நம்ம எப்படிம்மா விட்டுட்டு எடுக்கிறது? சரிப்பா, நல்ல வேலை செஞ்சப்போ. சரி, அவினாஷ்கெல்லாம் எடுத்தாச்சா? அவன் ட்ரெஸ்ஸை அவன் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. அவன் எந்திரிச்சு போட்டு வந்தா சரி. சரிம்மா. சரி, நான் போய் கோபால்கிட்ட சொல்லி டிஃபன் செய்ய சொல்கிறேன். அவங்களாம் ரெடி ஆகிட்டு வரட்டும். சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்குவோம். சரிங்க நான் போய் அவினாஷ் எழுப்பி விடுறேன். நீங்கள் வேணா ரூமில் கொண்டே ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா, சரி. சாமி கடவுளே, இந்த தீபாவளி போல எல்லா தீபாவளியும் எங்கள் வீட்டில் சந்தோஷமும் சௌபாகியமும் நிறைஞ்சு இருக்கணுமாப்பா. நீங்கள் தான் சாமி எங்களையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்தவங்களையும் காப்பாற்றணும். எல்லாரும் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுக்கங்க. ஓகே கிராண்ட்மா, சீக்கிரம் பூஜையை முடிங்க. முடிச்சிடலாம் இரு. சாமி கடவுளை காப்பாத்தப்பா. இப்போ தீபாவளி எடுக்கிற எல்லாரும் நல்லா வேண்டிக்கோங்கப்பா. இப்போ தீபாவளியை சுற்றி முடிச்சாச்சு. சரி, எல்லாரும் நல்லா ஆரத்தி எடுத்து சாமி கும்பிட்டுக்கங்க. அதெல்லாம் கிராண்ட்மா கும்பிட்டாச்சு. சரி, கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். என்னது உங்க வேலையில உள்ள வேலை இருக்கு போற? அப்படி பாப்போம். சரி, வந்து எல்லாரும் தீபாவளி எடுத்துக்கங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டு தீபாவளி எடுத்துட்டீங்கல்ல, முன்ன வாங்க பட்டாசு வெடிச்சிருவோம். ஓகே கிராண்ட்மா, ஓகே. அத்தை, அவரை நப்பன் ஐட்டமெல்லாம் எடுத்து வச்சிடறேன். சாப்பிட்டுட்டு போய் கையோட பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடலாம். சரி சீலா, நீ சொல்றது சரிதான். சரி, போய் எல்லாம் எடுத்து வைங்க. பிரகாஷ், நீயும் போய் எடுத்து வச்சு ஹெல்ப் பண்ணு போ. சரிம்மா. கிராண்ட்மா, நான் அவினாஷை கூட்டிட்டு வரேன் கிராண்ட்மா. சரிப்பா பாலு. நாங்களும் போய் உள்ள உட்காந்துருக்கோம் கிராண்ட்மா. சரிங்க மாப்பிள்ள சார், போங்க. என்ன கமலாமா, எல்லாரும் ஒவ்வொரு வேலையும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நீங்க பூஜை அறையிலே இருக்கிறீங்களே? அட ஒன்றும் இல்லை சம்மந்தி சாரே. லீலா, அவங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். என்ன வேலை கிராண்ட்மா? அவங்க தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்களே. அட போ லீலா, நீ எப்போ பார்த்தா சமையல் வேலை மட்டுமே பற்றி யோசி. டிவியில் என்னென்ன ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க தெரியுமா? வாங்க 3 பேர் போய் உட்காந்து பார்ப்போம். இது வந்து டிவி பார்க்குறக்கா? ஆமாம் சம்மந்தி, வாங்க சம்மந்தி போகலாம். எனக்கு தனியாக உட்காந்து டிவி பார்த்து போர் அடிச்சு போச்சு. நீங்களும் வந்து கம்பெனி கொடுங்க. சரிங்க கமலாமா, போகலாம் வாங்க.
என்னடா அவினாஷ், முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன், என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாலு. வெண்ணிலாக்கு ஃபோன் பண்ணலாம் தான் வந்தேன். அவ பாரு ஃபோனே எடுக்க மாட்டீரா. சரி சரிடா, இன்னைக்கு நோம்பு நாளில் அதனால வெயிட்டில் வேலை அதிகமாக இருக்கும், அதனால தான் ஃபோன் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இருக்கிற தீபாவளி செலிப்ரேஷனை முடிச்சிடலாம், அப்புறம் நைட் உட்காந்து வெளிநாட்டை விடிய விடிய பேசு. அதுவும் சரிதான்டா. நம்ம வாட்டுக்கு ஒதுங்கி ஒதுங்கி நின்னோம்னா அக்காவும் மாமாவும் தப்பா நினச்சிக்க போறாங்க. மட்டும் அவினாஷ் சொல்கிறேன், அண்ணியையும் எங்கள் அண்ணனையும் சந்தோஷப்படுத்துவோம் முதல்ல, அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலாட்ட நீ பேசுவியாம்மா, அவளும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாள்ல, வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுவாள்ல. ஓகே பாலு, என் மனசை புரிஞ்சுக்கிட்ட நண்பன்டா நீ. நண்பேண்டா. டேய் அவினாஷ், பாலு, இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைங்க கிராண்ட்மா, சும்மா தான் நின்று பேசிகிட்டு இருந்தோம். சரி சரி, அப்படியே உட்காருங்க, இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம். என்ன கிரமா, இன்னும் ஹாஃப் அன் ஹவர் போட்டுமே. டேய் நீ வந்து இப்பதாண்டா எதிர்ச்சேன், எனக்கு பயங்கரமா பசிக்குது, அதனால ஒரு சேர உட்காரு, எல்லாத்துக்கும் ஒரே முட்டை பிரேக்ஃபாஸ்ட்டை போட்டு முடிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து பட்டாசு வெடிப்போம். ஓகே கிராண்ட்மா. கிராண்ட்மா, டிஃபன் எல்லாம் சூப்பராக சாதத்தோடு சேர்ந்து ரெடி பண்ணிட்டீங்களோட்ருக்கு. அட புது மாப்பிள்ளை விருந்துனா சும்மாவா? கிராண்ட்மா சூப்பராக ரெடி பண்ணிட்டீங்க, போங்க. கமலாமா, அருமையா இருக்குது சாப்பாடு. அம்மா ஷீலா, இந்த அளவுக்கு ரெடி பண்ணுவீங்க நாங்க நினைச்சே பார்க்கலையே. சரி, எங்க 2 பேர்த்து போனது போதும், முதல்ல சாப்பிடுங்க. மம்மம் ம் ஆமாம் மம்மம் மம்மம். கமலாமா, நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டோம், நீங்களும் உட்காருங்க, நான் பரிமாறுறேன். அண்ணி நீங்களும் தான் உட்காருங்க, வாங்க. நாங்கள் சாப்பிட்டுக்குவோம், நீங்கள் போய் முதல்ல பட்டாசு வெடித்து என்ஜாய் பண்ணுங்க. ஆமா ஆமா, போய் பட்டாசு வெடிங்க, போங்க. சரி கிராண்ட்மா, நீங்க ரெண்டு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக எல்லாரும் சேர்ந்து பட்டாசு வெடிப்போம். வாங்க கிராண்ட்மா, வாங்க ஷீலா ஆண்டி. சரி சரிப்பா, சாப்பிட்டதையும் நாங்கள் வந்துடுறோம். நீங்கள் போய் முன்னாடி எல்லாம் எடுத்து வைங்க. ஓகே ஓகே, சரி கிராண்ட்மா, நாங்கெல்லாம் போய் பட்டாசு எடுத்து வைக்கிறோம், நீங்க வாங்க. அப்பாடியா, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, உன்னை நிம்மதியா உட்காந்து சாப்பிடுவோம். தலை தீபாவளி கொண்டாட எங்க மாமாவே வாங்க, வந்து புஷ்பானத்தை வெடிங்க. என்னது நானா? நீ ஏதானா வந்து புஷ்பானத்தை வேணா, அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லா பட்டாசும் வெடிக்க முடியும். இல்ல, சின்ன வயசுல இருந்தே எனக்கு பட்டாசுனா கொஞ்சம் பயம், அது நீங்களே வச்சுக்கோங்களே. என்னது பட்டாசுனா பயமா? ஒன்றும் இல்லை நட்டவழி, சும்மா தான் சொன்னேன். அப்பனா நீங்கள் தாங்க வச்சாங்கன்னு போய் வைங்க, போங்க. பொண்டாட்டி சொன்னா மறுக்கவா முடியும்? இதோ வச்சுட்டோமல்ல, இப்போ போய் நான் அங்கே நிற்கலாமா? சரி சரி போங்கண்ணா. அடுத்தது என்ன வைக்க சொல்லலாம் பாலு? சங்கு சக்கரத்தை தான். அண்ணி வாங்க, அண்ணி வந்து சங்கு சக்கரத்தை வைங்க. இல்லைப்பா, நீங்களே வச்சிருங்களேன். என்ன சொன்னீங்களா நட்டவழி, நீ போய் வை போ. அட 2 பேரும் சண்டை போடாம யாரோ ஒருத்தர் வந்து வைங்க. இதோ வரேன், இதோ நான் வச்சுட்டு அந்த பக்கம் போகிறேன்ப்பா. ஹலோ நண்பர்களே, எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவோட தலை தீபாவளியை நாங்களே எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு பார்த்துட்டிங்களா? இந்த எபிசோடு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன ஒரு விஷயம்னா, வெண்ணிலாடு தான் இன்றைக்கி பேச முடியாமல் போயிடுச்சு. சரி, அடுத்த எபிசோடில் பேசிட்டா போச்சு. சரி, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.